இல்ல இவனுக்கு நான் அளவு கொடுக்க முடியுமா? எவ்வளவு செலவு பண்ணுவேன்? போடா அவன் போடா. என்ன பொம்பளை கிடைக்க சுட்டி விட்டேன். எத்தனை பொம்பளை சீரி வரும் பாம்பை நம்பினாலும் சிரித்து வரும் பெண்ணை நம்பாது. சேலை கட்டு பெண்ணை நம்பினாலும் சேல் அகட்டும் பெண்ணை நம்பாது. பொம்பளை நம்பினா கடைசியில இந்த கதிதான். அதோ கதிதான். அத்தாவோ சேலை அந்த ஆகாயத்தை போல துட்டி கட்டியாடு நீ கட்டியாடு. ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட சேத்தால சேத்தனக்க அம்மா பாட்டு பாட சொல்லியிருக்க. அம்மா பாட்டு இது காதல். இந்த நேரத்தில் அம்மா பாட்டு இடையில கண்டிப்பாங்க அம்மா பாட்டு பாடுற. அம்மாவுக்குன்னு ஒரு உயர்வானது இருக்கு. அந்த அம்மா பாட்டு கண்டிப்பா பாடு. இந்த காதல் போதும் இனி வேண்டாம். யாரை நம்பி நான் பிறந்தேன் என் காலம் வெல்லும் என்ற பிள்ளை மகனாவாக. Thank you.
பசி பஞ்சம் பட்டினி இந்த குறிஞ்சி மாவட்டத்திற்கு
மலர் மாலை வித்த விழா கமிட்டியினருக்கு என்னுடைய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஆலய பூசாரிமார்கள் அவர்களுக்கும் இந்த கிராமத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய சார்பாகவும் கலை குழுவின் சார்பாகவும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோர் உயர் வந்த கொத்தவன் முழுமலைக்கிறங்க ஆட்சி புரிந்து வருகிறேன். அப்படி ஆட்சி புரிந்து வரைய வேளையிலே இந்த மக்களை எல்லாம் நான் நம்பி, மக்களுக்கெல்லாம் நம்பியாக, நம்பி மன்னனாக ஆட்சி புரிந்து வருகிறேன். என் ஆட்சி காலத்தில் மக்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வரும் வேளையில் எனக்கு புத்திர சந்தானம் இல்லையே என்ற வருத்தம் என்னை மிகுந்த வேதனைக்கு உரிய வேதனையாக நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது வனாந்திரத்திலே வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலே எடுக்கப்பட்ட குழந்தைக்கு வள்ளிநாயகி என்று பெயரிட்டு குழந்தை இல்லாத அந்த ஏக்கத்தை தீர்த்த காரணத்தினாலே வள்ளி நாயகி என்று பெயரிட்டு நாளொரு வண்ணமும் பொழுதொரு வழியாக எங்களுடைய குலக்கடவுள் எம்பெருமான் முருகன் அவனன்றி அருவேறு வசையாது. கந்தா கடம்பா கலியுக வரதா நீதானப்பா என்னையும் என் நாட்டு மக்களையும் காத்து மாதம் மும்மாறி மழைபொழிந்து செல்வ செழிப்போடு நாங்கள் விதைக்கக்கூடிய அந்த திரையானது செழித்து வளர வேண்டும் என்று உன்னை மன்றாடி வணங்குகிறேன். அப்பா, நீயே என் வாழ்வுக்கு கதியானவா, நீயே என் வாழ்வுக்கு கதியானவா, நிலையாக எவை காக்கும் திரையானவள், நீயே என் வாழ்வுக்கு கதியானவள். தாயாகி எனையாளும் தமிழ் தெய்வமே, தாயாகி எனையாளும் தமிழ் தெய்வமே, தன்னமுதாயிருக்கும் தனி தெய்வமே, ஒரு காலியே வாழ்வுக்கு கதியானவள். உள்ளங்களை கனியாக்குவாய், உள்ளங்களை கனியாக்குவாய், என்றால் போல் இனி போக்குவாய், புனை போல மனம் கூட்டுவாய், முருகா உலகையே நம்பி வாழ்ந்து வருகிறேன். என் நாட்டு மக்கள் செல்வ செழிப்போடு எந்தவித குறைபாடும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்களா அல்லது குறைபாடு இருக்கிறதா என்பதை யார் எனக்கு மைந்தனாகவும் அமைச்சருக்கு அமைச்சராகவும் இருக்கக்கூடிய வீரசனரை அழைத்து யார் தெரிந்து கொள்கிறேன். யார் அங்கே? பார்வந்தே பார்வந்தே பேண்டு பாவாடையில வந்திருக்க வேண்டிய பார்வை ஏன் இந்த அலங்கோலம் பின்னாடி இருக்கு. அப்படியா? அலங்கோலம் இல்லை, நாட்டின் நகர சோதனை. அப்படியா? அப்படி என்றால் கொடிகை அவையோ சுகமா, கொடிகை
யாவையும் சுகமா நமக்கு குடிகள் யாவையும் சுகமா அமைச்சரே, குடிமக்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு மூல ஆதாரமாக உள்ள விவசாயம் செழித்து வளர்ந்து அவர்கள் எல்லாம் நல்ல முறையில் அறுவடை செய்து சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்களா? அதில் ஏதேனும் குறைபாடுகள் உண்டா? குடிகள் யாவும் சுகமே குடிகள் யாவும் சுகமே குடிகள் யாவும் சுகமே குடிகள் யாவும் சுகமே அப்பா, நாட்டு மக்கள் குடிகள் தங்களுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான குறையும் இல்லாமல். அப்படியா? ஆமாப்பா. மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். அப்படி என்றால் நம் நாட்டில் ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் திரைப்பட காவலுக்கு செல்வதும் குலாச்சார வழக்கமாக இருந்து வருகிறது. ஆமாப்பா. அந்த முறை சரிவர நடந்து வருகிறதா? அப்பா, அதில் ஏதேனும் குறைபாடுகள் உண்டா? ஆண்கள் உழுது பயிரிடுவது, பெண்கள் காவலுக்கு செல்வது நம்ம குல பண்பாடு. இந்த குறிஞ்சி நிலத்திலே, ஆமா, இந்த குறிஞ்சி நாட்டிலே. ஆனால் ஒரே ஒரு குறை இருக்கு. என்ன குறை? மக்கள் என்ன சொல்கிறார்கள்? தங்கள் ஆட்சி மீது ஆட்சியை பற்றி குறை இல்லை. அப்படியா? மன்னனுக்கு ஒரு நீதி, மக்களுக்கு ஒரு நீதி இருக்கக்கூடாது அல்லவா? ஆஹா. நமது வீட்டில் இருக்கக்கூடிய மகள் தங்கையை ஏன் இன்னும் காவலுக்கு அனுப்ப வேண்டும்? மக்கள் அனைத்து பெண்களையும் காவலுக்கு அனுப்பிவிட்டு நமது வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மகள் எனது தங்கை வட்டியை காவலுக்கு அனுப்ப வேண்டுமா? இதுதான் நாட்டில் குற்றம். இந்த நம்பி மன்னன் மக்களுக்கு ஒரு ஆட்சி, மன்னருக்கு ஒரு ஆட்சி என்ற முறையில் ஆட்சி செய்வானா? செய்ய மாட்டான். செய்ய மாட்டான். ஆகவே மக்களுடைய ஐயம் தீர வேண்டும். எனது மகள் வள்ளிராயி திரைப்பட காவலுக்கு செல்ல வேண்டும். உடனடியாக. ஆகவே தாங்கள் அது சீக்கிரமாக சென்று எனது மகள் வள்ளிராயை கண்டு யார் அழைத்து வர சொன்னதாக சொல்லி அதை சீக்கிரமாக அழைத்து வாருங்கள். இது அழைத்து வருகிறேன். சென்று வாருங்கள். அந்த பெண்ணோட யார் யார் போகணுங்கிறது நீங்க சொல்லிடு. என் மகனை அழைத்து வா. என் கண்ணால் பார்க்கிறேன். கிள்ளன் கிள்ளி இருவரையும் துறைக்கு அனுப்பி வைப்போம். அந்த கிள்ளனும் கிள்ளிக்கிட்டு கிடக்கிறாங்க. அப்படியா? கிள்ளு போடுறதா இருக்கிறார்கள். நீங்க தான் அம்மா விட்டு தள்ளி தள்ளி படுக்கிறீங்க. ஒவ்வொரு மனிதனும் உயர்ந்த நிலையில் வாழ வேண்டும் இல்லையா? உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உண்மை மதிக்கும். உன்னிலும் கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் மதியாத தலைவாசல் தெரியாதே என்று ஒரு முள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து கேட்டது கருடா
ஆ
எனக்கு மாலை போட்டு மரியாதை செய்த கிராமத்தார் அன்பு இதயங்களுக்கு நன்றி நன்றி கணத வணக்கம். காலத்தால் அழியாத கலைதேவிக்கு வணக்கம். காலத்தால் அழிக்க முடியாத கலைகளில் நாடக கலையும் ஒன்று. புனிதமிகு கலையானது சகல கலைகளையும் உள்ளடக்கி அரசியல் பொருளாதார அனைத்துக்குமே விளக்கம் தரும் அற்புத ஆசனாக விளங்குகிறது இந்த நாடக கலை. அந்த கலைக்கு பெரியோர்கள், முதியோர்கள், அறிஞர்கள், பெற்றெடுத்த தாய்மார்கள், பேணி வளர்த்த தந்தையர்கள், அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே என் வணக்கம். குறை இருக்கலாம் என் வாழ்க்கையில் அல்ல, வர இருக்கலாம் என் கலையில் அல்ல, ஆணைக்கு மணி சறுக்கு என்பார்கள் பெரியோர்கள். குறைகளை மறந்து குற்றங்களை நீக்கி நிறை கொண்ட மனதோடு இங்கே வந்திருக்கும் நாடக நடிகர்களுக்கும் எனக்கும் நல்ல ஆசீர் தந்து வாழ்த்தி அருளுமாக வணங்குகிறேன், படைக்கிறேன், என் பணியை துவக்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். உலகை படைத்த ஆதி சக்தியின் இயற்கையிலும் செயற்கை சிறப்பும் மால வழி கொடுக்க தெய்வமாகி பிரம்மா, விஷ்ணு, சிவன், சக்தி, கலை, செல்வம் இவை அனைத்துமே ஒருங்கி அமைய பெற்ற ஆறுமுகா, சண்முகா, கார்த்திகையா, கண்ணா, கௌரி மைந்தா, வேளா, குகா, சரவண பவா, அறிந்திரு கரத்தோடே, ஆர்மின் காதலனே, ஆசுரரை அடித்தோடே, சேவர் கொடியே, சேனாதிபதி பாவையாசன், கலையறியும் புலவன் செந்தில் குமரன், கணபதிக்கு இளையோனையே, எனது பிறவிப்பயனை நீக்கி பேரின்ப வாழ்வு தந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் இறைவா. முருகா, குமரா, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. முருகன் வர வேண்டும், என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த முருகனை ஏன் மனசுல எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, ஊடல் பற்றிய பிணியாருமே, வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இணைந்துரு மெத்தையிலும் சேருமே. அப்பன் முருகனை கூப்பிட்டு
அப்பன் முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உங்கள் பற்றிய வினை அது முற்றியவே அப்பன் முருகனை கூப்பிட்டு முருகன் வர வேண்டும், என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. ரொம்ப நன்றிங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? தினந்தோறும் நாடகத்துக்கு போறோம், உடனே கையை தட்டிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நாடகம் நல்லா இருக்கணும் அப்படின்னோம்னா ஒளிப்பெருக்கி தான் முதல்ல அவசியம். ஆமா, இன்னும் கொஞ்சம் சார் கோயிலே அருமையான ஒளிப்பெருக்கி. இந்த நாடகம் இந்த ஒளிப்பெருக்கி தான் நல்லா இருக்கும். இந்த ஒளிப்பெருக்கி அருமையான ஒளிப்பெருக்கி. சாதாரண ஊர் இல்ல இந்த ஊரெல்லாம். ஆமா, பெரிய பெரிய மகால்ல கொட்டை போட்டாங்க. இருக்கட்டும், இறைவனோட அருள். நான் என்ன சொல்றேன்னா, அதன் பிறகு பாருங்க இந்த பக்க மேளம். இந்த பக்க மேளமா இருக்கணும். பக்க மேளமாவே இருக்குங்க. இப்ப அதன் பிறகு யார் அப்படின்னா நீங்க தான். நீங்க எல்லாம் இன்னைக்கு முதலாளி. ஆமா, இன்னைக்கு நாங்க தொழிலாளி. உங்களுக்கு அப்புறம் தான் நாங்க. அப்ப இந்த தொழிலாளி கிட்ட வேலை வாங்கணும், முதலாளி என்ன செய்யணும்? வேலை வாங்கணும்ல. வேலை வாங்குறதுக்கு என்ன செய்யணும்? இப்ப தட்டிங்க பத்தியா கைய, அதுதான் காசுங்கிறது. அப்புறம் இந்த மாதிரி முகத்தெல்லாம் பார்க்க எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்து வைக்குமா சொல்லுங்க? இந்த சோனாப்பட்டுல வந்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து வைக்குமா? எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு என்னுடைய பாக்கியமா நினைக்கிறேன் நான். மிகப்பெரிய பாக்கியம். எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க பாப்போம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா, நம்ம வாழ்த்துறதுக்கு வயசு இல்ல. பெரிய பெரிய மகான்லாம் வந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பார்த்தவங்க உட்கார்ந்துருக்காங்க. அதனால நம்ம வாழ்த்த முடியாது. அவங்கதான் நம்மள வாழ்த்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு அழகான முறையில இந்த கூட்டத்தை வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா, ஒரு பெரிய ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துக்குள்ள ஏதோ ஒரு பொருள் விழுந்துருச்சு. விழுந்த பொருளை என்னங்க பண்ணுவோம்? அதை எடுக்கணும். எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஆழக்கரண்டியை போட்டு பாதாள கரண்டியை போட்டு எடுக்கணும். பாதாள கரண்டி, ஆழக்கரண்டி. ஆமா, பாதாள கரண்டியை போட்டு அந்த பொருளை எடுக்கணும். அந்த பொருளுங்கிறது நாங்க படிச்சிருக்கிறது. பாதாள கரண்டிங்கிறது உங்க கைதட்டு. இன்னைக்கு நாரதர் வருவாரு. இந்த நாரதரை சந்திச்சு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 வருஷம் இருக்கு. ஒரு மேடையில 2 பேருக்கு சண்டை. மணப்பாறை பக்கம் அவருக்கு எனக்கு மிகப்பெரிய சண்டை. அதோட அந்த ஆளு போனவர் தான். இன்னைக்கு அவர் வருவாருன்னே எனக்கு தெரியாது. இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே, அது நடந்ததுக்கு அப்புறம்லாம் தெரியும். இப்ப அவரு இன்னைக்குதான் நான் மன்னார்குடி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவர் வர்றாருங்கிறது. ஆமா, ரொம்ப சந்தோஷம். வரட்டேன் பாப்பா வெளியில என்ன பண்ண போறாங்கன்னு. அதுக்காக வேண்டிய நான் பயந்தவங்கள சண்டை போட்டு அதுக்காண்டி இது வரைக்கும் இல்லை. இனியா வரட்டும். எல்லாரும் உட்கார்ந்து அமைதியா முதல்ல நாரதர் வழியா பாக்கணுங்கிறதோட உட்காந்துருங்க. நீங்க போக கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குதோ இல்லையா, நீங்க போனாலும் ஏதாவது ஒண்ணு நடந்துதான் தீரும். விட மாட்டேன் நான். ஆமா, முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன். அவரை பார்த்தோம்னே ஒரு அதிர்ச்சி. சரி வரட்டும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அந்த முருகனை ஏன் மனசுல ஆமா இல்ல மங்களா ஆமா இருக்கான்னு சொல்றேன்னா, பாதாள கரண்டிங்கிறது நாங்க படிச்சிருக்கிறது. அதை எடுக்கணும்னா நீங்க தான் முயற்சி பண்ணணும். அப்ப முயற்சினா என்ன? கையை தட்டி ஆரவாரப்படுத்தி நீங்க நல்லா இப்படித்தான் அப்படின்னு சொன்னாதான் நல்லா இருக்கு. அதனாலதான் இதை சொல்ல வந்தேங்க. அதனால அந்த முருகனை பாக்குறப்ப என்னுடைய மனசுல நான் எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? ஆத்தாளைகள் அபிராம வள்ளியை அண்டமெல்ல பூத்தாளை புவியடங்கு காத்தாளை மாதுளமும் நிறத்தாளை பாச அங்குசம் சேர்த்தாளை முக்கண்ணிய தொழுவருக்கு எந்த ஒரு தீங்கு இல்லை என்று சொல்வார்களே, ஆதிபரான சக்தி தாயே வணங்கிவிட்டு பிறகு நமது பணியை துவக்கலாமே. பொன்னை நல்லொரு வாழ்வாளே, குங்குமக்காலே, நல்ல சேரி ஒண்ணு மாறுமுனே சொல்லடி மாறி, நல்ல சேரி ஒண்ணு சொல்லடி மாறி.
மாபுருவில் என்னடி தியானம் சித்தமோடு வந்துவிடு இது நல்ல புன்னை நல்லூர் மாரியம்மா எடுக்குறையை கேளும் பார்த்து உள்ளப்படு மனம் இருக்கிறது இது உள்ளப்படு மனம் இருக்கிறது என்னப்பா புன்னை நல்லூர் மாரியம்மா எடுக்குறையை கேளும் இது உள்ளப்படு மனம் இருக்கிறது என்னப்பா இது உள்ளப்படு மனம் இருக்கிறது என்னப்பா அடியாத்தா கட்டிருந்து பார்த்தா கட்டிருந்து பார்த்தா அந்த பகிர்ந்த உலகம் ஆடி புரியிடுமே கொண்ட விடைகள் அந்த பிடிகள் கட்டுக்களை எதுவே அடியாத்தா கட்டிருந்து பார்த்தா அடியாத்தா கட்டிருந்து பார்த்தா சிவயோக நாயகிய கனகமணி குன்று என் கவலை பூரித்து இங்கே வருவாயம்மா சிவயோக நாயகிய கனகமணி குன்று என் கவலை பூரித்து இங்கே வருவாயம்மா ஆனந்த தாண்டவம் நீ வந்து ஆடணும் உனது ஒளிப்பாடவே நல்லருளை சேர்க்கணும் ஆனந்த தாண்டவம் நீ வந்து ஆடணும் உனது ஒளிப்பாடவே நல்லருளை சேர்க்கணும் முன்னாடி பட்டு படிக்கிறோம் தமிழ் வழிக்கிறோம் தமிழ் சிங்க முறையில் வந்திடும் திருசூழே கருமாலே கருமாலே ஒரு மாலே திருசூழே கருமாலே கருமாலே ஒரு மாலே பொன்னிதழ் ஒரு மாலையம்மா என்பதை கேளும் திருமுலமடு மனமிருக்கிறது திருமுலமடு மனமிருக்கிறது என்னப்பா ஊரல்ல உன்னடிமை உலகல்ல உன் பெருமை உயிரல்ல உன்னருள் நான் வாழுது ஊரல்ல உன்னடிமை உலகல்ல உன் பெருமை உயிரல்ல உன்னருள் நான் வாழுது உன் கோவில் வாசலில் உடல்ல தோடுது உன் வெட்ட கூக்குரல் உதாரமானது உன் கோவில் வாசலில் உடல்ல தோடுது உன் வெட்ட கூக்குரல் உதாரமானது முன்னாடி பட்டி படிக்கிறோம் தமிழ் ஒளிக்கு உள்ளவன் சிங்க மதிகளில் வந்திடும் திருசூழே கருமாலே கருமாரி உருமாறி திருசூழே கருமாலே கருமாரி உருமாறி புன்னிடல் உருமாறியமாய் துறையை கீழ் திருவுலப்படு மனமிருக்கிறது என்னப்பா திருவுலப்படு மனமிருக்கிறது என்னப்பா சங்கு முழங்கிட பம்பை ஒழித்திட சங்கரி தோன்றுகிறார் வெண்படி சூடும் வெள்ளியில் நடத்தலமாடுகிறார் சங்கு முழங்கிட பம்பை ஒழித்திட சங்கரி தோன்றுகிறார் வெண்படி சூடும் வெள்ளியில் நடத்தலமாடுகிறார் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தாயே போலே காதல் மேல் தெய்வம் மாய் பலமாய் மலர்கள் ஒன்றின வாழ்வை உரைக்கிறதே தாயே போலே காதல் மேல் தெய்வம் மாய் பலமாய் மலர்கள் ஒன்றின வாழ்வை உரைக்கிறதே ஓம் சக்தி 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 ரொம்ப நன்றிங்க. முருகன் வர வேண்டும், என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த முருகனை ஏன் மனசுல சஷ்டி நோக்க சரவண பவனார் சிற்றர் கோதம் செங்கதிர் வேலன் பாதனடி பண்படி சலங்கை கீதமாடை கிங்கினியர் என்று சொன்னாலும் அந்த முருகன் வர வேண்டும். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 வாடிப்படம் மாதர்களால் கோடி கோடி எண்ணிலந்த கோடி அந்த தீபஜோதிக்கு ஒப்பனையா சின்ன பிள்ளை செங்கோட்டு பிள்ளை சிவந்த பிள்ளை பொன்னில் மணிப்பிள்ளை இந்த மூலகம் புகழும் பிள்ளை
பிள்ளை, சொல் நஞ்சு உழலுகின்ற சூரனை கொன்ற சொக்கேசர் பிள்ளை, வண்ணக்கிளி பிள்ளை, செந்தில் குமரன் இந்த வள்ளிக்கு மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்று என் மனதில் நான் எப்படி நினைத்திருக்கிறேன் தெரியுமா? எப்படி நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. ஒரு நாளில் ஒரு நிலவாகி காதல் கொண்டு, 1000 மலர்கள் ஒரு மலராகி காதல் என்று என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த முருகனை ஏன் மனசுல இப்படி பழமையிலே நினைக்கிறத விட கொஞ்சம் ஒரே ஒரு தடவை இன்னும் ஒரு தடவை பழமையில நினைச்சிட்டு அப்புறமா பார்க்கலாமா?
பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ சொல்ல மாட்டாயோ சொல்லி வருவேன் அழகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ முத்துகிளி எங்கிருக்க கோவன் பல எங்கிருக்க முத்துகிளி எங்கிருக்க கோவன் பல எங்கிருக்க கத்தி வருவேன் அழகே நீ தூது சொல்ல மாட்டாயோ கத்தி வருவேன் இருந்தவன கை பிடிச்சு இரவெல்லாம் கண் முடிச்சு இல்லாத ஆசையிலே என் மனசு ஆடவிட்டு வச்சானே ஓடவிட்டு போனானே ஓடவிட்டு போனானே ஓடவிட்டு போனானே பாட்டுக்கு பாட்டெடுத்து
இருக்க தாமரை அவள் இருக்க இங்க சூரியன் நான் இருக்க தாமரை அவள் இருக்க இங்க சூரியன் நான் இருக்க சாட்சி சொல்லு சந்திரனே சாட்சி சொல்லு சந்திரனே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வருவெல்லழகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ துள்ளி வருவெல்லழகே நீ போய் தூது சொல்ல நீ போய் தூது சொல்ல நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கைதட்டி அரவரப்படுத்திய அன்பு இதயங்கள் ரொம்ப நன்றி. சோனாப்பேட்டை இளவரசன் சாப்பான் கோவிலுக்காக 1001 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார். ஆமா, சோனாப்பேட்டை இளவரசன் காடு திரும்பி சேர்ந்தவர் அவர்கள் கோவிலுக்காக 1001 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார். அவர்களுக்கு கிராமத்து சார்பாக நன்றி தெரியும். பூசாரிகள் சார்பாக நன்றி கலந்தோம். முருகன் வர வேண்டும், என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த முருகனை அப்படியே பழமையில நினைக்கிறத விட அப்படி கொஞ்சம் நடுத்தரமா கலந்து ஒரே ஒரு தடவைங்க கலவையா எப்படி நினைச்சிருக்கேன். அரை கலவையா இருக்கணும். அந்த கலவையெல்லாம் உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு என்ன தெரியும். நீ எல்லாருக்கும் தேவையா மங்கையா மது வாங்குற மாதிரி. சரி நினைச்சலாமா முருகனே. மேகத்தை தூது விட்டா தேசமாறி போகுமோனே தாகமுள்ள மச்சானே தண்ணியை நான் தூது விட்டேன் தண்ணிக்கு இந்த தண்ணி தந்தனுப்பு முத்தமெல்லாம் என்னைக்கு குறையாம எப்ப வந்து தர போற நீ எப்ப வந்து தர போற ஓடுகிற தண்ணியில தென்பாண்டி சீமை தெம்மாங்கு போட்டு பாட்டோடு வாழும் ஏ சாமியே ஓ பேர போட்டு நான் பாடும் பாட்டு கேட்டா சவாலும் ஏ பூமியே ஏ மூச்சு ஏ பேச்சு நீதானையா ஏ வாக்கு நீ கேட்டு காப்பாத்தையா தென்னங்கீத்தோ தென்றல் காத்தோ கை கொடுக்கோ காலமடி கை கொடுக்கோ காலமடி வானம் சோடி தேடும் நேரமடி ஆசைகளோ கோடி ஒன்னு நம்பிடத்திலே பொட்டு வச்சே மத்தியில மச்சம் பொட்டு வச்சே மத்தியில நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராசா விட்டு போனா முதிர்ந்து போகும் வாசன ரோசா
அள்ளி வச்ச வேலையிலே பொல்லிறந்து தச்சதமா தச்சாரு புத்தவிலே பாவமைத்து போயிலே என்னங்க பெட்டிக்காரவங்கள என்னப்பா நான் இப்ப என்ன சொல்றேன்னா என்ன சொல்ற? நான் என்ன பாருன்னா அதை திருப்பி பாடுறதுக்கு தான் பின்பாட்டு. ஒரு பாட்டை உருப்படியா பாடினா நான் திருப்பி பாடுவேன். என்ன எனக்கு சட்டம் போடுறீங்களா? இல்ல எனக்கு நீங்க சட்டம் போடுறீங்களா? இல்ல எங்களுக்கு நீ சட்டம் நீங்க வச்ச ஆளா நானு? ஏன் நாங்க வச்ச ஆளா நீ? நான் வச்ச ஆளு தான் எனக்கு நீங்க. நினப்பு தான் அப்படி. நினப்பு பொழப்ப கிடக்கும், நிறுத்திட சோத்த கிடக்கும். இல்லங்க நினைப்பு தாங்க பொழப்ப கொடுக்கும். என்னைக்குமே எதிர் பேச்சு தான் பேசுவேன். நீங்க கெடுக்கும்னு சொன்னீங்கன்னா நான் கொடுக்கும்பேன். நீ கொடுக்கும்பா. அப்புறம் நினைப்பு தான் பொழப்ப கொடுக்கும். இந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும்னா நினைச்சா தான் வேலைக்கு போக முடியும். இப்ப முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? இருங்க, நான் என்னப்பா வாகனபுரி, நான் என்ன பேசுறேன்னா அதுதான். நான் என்ன பாடுறேன்னா அதுதான் பின்பாட்டு. எல்லாரும் சொல்லுங்க. பின்பாட்டு அதானே. அப்ப அவர் போட்டிக்கு வர்றாரு. நீயா நானா? இப்ப போட்டிக்கு வர்றீங்க. ஆமா ஆமா, நான் நினைச்சு கால் முழுத்த சரியா போச்சு பாட்டு. போட்டி போடணும் முடிவாகி போச்சு. முடிவு ஆயிடுச்சு. உருவாக்குனது யாரு? நான் தானே. சரி, நான் என்ன சொல்றேன்னா இப்ப போட்டி போடணும் முடிவாயிடுச்சு. பாத்துருவோம். போட்டி போடணும்னு நினைக்கிறவங்க கைதட்டுங்க பாப்போம். யார் வேணாலும் வரட்டுங்க. என்ன வரட்டுங்க. எல்லாரும் நாரதர் தான். எதுலையுமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது. அதை தெரிஞ்சுக்கங்க. ஆமா, கை தட்டி இருக்கீங்க. நாரதர் வாசனையில பார்த்த ஒரு இந்த வாசனை பார்த்த இல்ல. ஆமா, இருக்கட்டுங்க. இப்ப கை தட்டி, இப்ப நீங்க கை தட்டிட்டீங்க. இப்ப நான் வந்து போட்டி போடணும். இவ்வளவுதானே. இப்ப போட்டி போடணும். என்ன பெட்டிக்கிறோம்? இல்ல போட்டி போட்டுருவோமா? போட்டுருவான். ஓடத்துல தண்ணீர், இன்னொருத்தி கண்ணீர்.